தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். வான்களை ஞானமாய் படைத்தான் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வான்களை ஞானமாய் படைத்தான் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள், இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள், இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம்,
தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இவரை போல் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் வணங்க வந்திருக்கிறோம். உலகெங்கிலிருந்து எங்களோடு கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு துதி ஆராதனை நடத்த பார்க்கிறோம்னா, அவர் பிரம்மாண்டமான தேவன், மகத்துவ தேவன். இப்போ தான் பாடணும், வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன். இவரை போல் யாரும் இல்லை. இந்த சிருஷ்டிப்பினுடைய இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தாலே கடவுள் எவ்வளோ பெரியவர் என்பது நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். சில நேரம் நம்ம அதை பார்க்கறது இல்லை, ஆனால் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஒன்று சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம், இல்லைன்னா நம்மளையே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு நமக்கு இருக்கிற பலவீனங்களை பார்க்குறோம். கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்தா சில நேரம் ஏரோப்ளேன்லாம் போகிறப்போ ரொம்ப பிரமிப்பாக தெரியுது. அங்கேருந்து மலைகளை பார்க்குறப்போ, நதிகளை, கடலை பார்க்குறப்போ, ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு சிருஷ்டிப்பை படைத்திருக்கிறார்னா அவர் எவ்வளோ பெரியவராக இருக்க வேண்டும் என்பது நமக்கு உணர முடியுது. உங்களுக்கு உணர முடியுதா? தேவன் பெரியவர்லாம் சொல்லுங்கள், தேவன் பெரியவர். ஆனால் அவர் பெரியவர் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்காக வந்து வாழ்ந்து மனுஷனாக வந்தார். அதுதானே சிலுவை நமக்கு என்ன சொல்லுது? இயேசு மூலமாக நம்ம என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? இந்த சிருஷ்டிப்பின் தேவன், இந்த சிருஷ்டி கர்த்தா வந்து மனிதனாய் இந்த பூமியில் வந்து இந்த மண்ணில் நடந்து நம்மளை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாவம் செய்யாமல் வாழ்ந்து நமக்காக பாவ பலியாய் தம்மையை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறப்போ ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. சிருஷ்டிப்பினுடைய பிரம்மாண்டம் அதுவே பெரிய ஒரு பிரமிப்பு தான். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தேவன் நமக்காக கல்வாரி சிலுவை வரைக்கும் போவாரா? நமக்காக உயிரையே கொடுப்பாரா? அடி வாங்குவாரா? ரத்தம் சிந்துவாரா? அவமானப்பட்டு மரிப்பாரா? அது மட்டும் இல்லை, அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறாருன்னு நம்ம கேள்விப்படுறப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவன் என்னதுங்க? இப்படிப்பட்ட தேவனை நம்புறது. எவ்வளோ பேர் கடவுளை நம்புகிறாங்க, ஆனால் நாம் இப்படிப்பட்ட கடவுளை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம். இவரை போல யாருமே இல்லை. இவரை நம்புறதுனால தான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்பிக்கையை விட்டு கொடுக்குறது இல்லை நம்ம. ஏன்னா எப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவர் நமக்காக உயிரை கொடுத்தாரு, அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருன்னா அதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? என்ன இருந்தாலும் அவர் பார்த்துப்பார், அவர் நம்மோடு இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்வார், என்ன இருந்தாலும் நமக்கு செய்வார், நம்மளை நடத்துவார், முடிவு பரியந்தம் நடத்துவார்ன்ற ஒரு நிச்சயம், நம்பிக்கை நமக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? இந்த நம்பிக்கையோடு தான் நம்ம துதிக்கிறோம், பாடுறோம், வாழ்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். இந்த நம்பிக்கையுடன் நம்ம அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தேவனே, நீர் இப்படிப்பட்ட தேவனாக இருப்பதற்காக நன்றி. உண்மையை அறிந்து கொள்கிற இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ தேவனே, எங்களுக்கு நீர் சத்தியத்தை வெளிப்படுத்தினதற்காக நன்றி. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீரே நன்றி. எவ்வளோ மக்களுக்கு இன்னைக்கு தெரியாமலே இருக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நீர் இருக்கிறீர் என்பது மட்டும் இல்லை, ஓ நன்மை செய்கிறவர், அன்பானவர், எங்களுக்காக உயிரை கொடுத்தவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எங்கள் மத்தியில் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. இவ்வளோ பெரிய தேவனாயிருந்தும், அளவற்ற தேவனாயிருந்தும் உடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீரே, ஜனங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்கிறீரே, விரும்புகிறீரே. இந்த இடத்தில் உடைய பிரசனம் இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிரசனத்தை எங்களை மத்தியில் வெளிப்படுத்துவீராக. இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி பாடல் நேரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் மீது இறக்கி வைக்க, உம்மை நம்ப, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, எங்கள் வாழ்க்கையை மாற நீர் தான் கிருபை செய்ய வேண்டும். வந்திருக்கிற அனைவரையும், தூரத்து பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென்.
சூளையில் எறிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. அக்கினி சூளையில் எறிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. நீ பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, பலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என்னை பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, பலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என் அனுகூல துணையாய் இருப்பவரே, எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பவரே. என் அனுகூல துணையாய் இருப்பவரே, எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பவரே. நீரன் பட்சமாய் இருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலையே இல்ல, கலக்கமும் இல்ல. நீரன் பட்சமாய் இருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலையே இல்ல, கலக்கமும் இல்ல. மடங்காக எதிரிகள் வந்தாலும் யெகோவா தேவன் என் பக்கம் உண்டு, பதட்டமில்ல. 7 மடங்காக எதிரிகள் வந்தாலும் யெகோவா தேவன் என் பக்கம் உண்டு, பதட்டமில்ல. மலைகளை நொறுக்கிடுவேன், குன்றுகள் தகர்த்திடுவேன், எதிர
எதிரான சூழல்களை பதறாக்கி சிதறடிப்பேன். மலைகளை நொறுக்கிடுவேன், குன்றுகள் தகர்த்திடுவேன். எதிரான சூழல்களை பதறாக்கி சிதறடிப்பேன். நீரன் பச்சமாய் இருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலை இல்ல, கலக்கமும் இல்ல. பாய்ந்திடவே மதில்களை தாண்டிடவே புது பலம் தந்து என்னை நடத்திடும் தெய்வம் நீரே. சேனைக்குள் பாய்ந்திடவே மதில்களை தாண்டிடவே புது பலம் தந்து என்னை நடத்திடும் தெய்வம் நீரே. கால்கள் தளர்வதில்லை, வழியில் தடையும் இல்லை. மான்களை போல என்னை ஓட செய்து உயர்த்திடுவீர். கால்கள் தளர்வதில்லை, வழியில் தடையும் இல்லை. மான்களை போல என்னை ஓட செய்து உயர்த்திடுவீர். நீரன் பச்சமாய் இருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலையே இல்ல, கலக்கமும் இல்ல. நீரன் பச்சமாய் இருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலையே இல்ல, கலக்கமும் இல்ல. பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, வலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. பலப்படுத்தி ஒத்தாசை தருபவரே, வலக்கரத்தால் தாங்கி தினம் நடத்துபவரே. என் அனுகூல துணையாய் இருப்பவரே, எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பவரே. என் அனுகூல துணையாய் நீரன் பச்சமாய் இருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலையே இல்ல, கலக்கமும் இல்ல. நீரன் பச்சமாய் இருப்பதினாலே பயமே இல்ல, பதட்டமும் இல்ல. நீரன் துணையாய் நிற்பதினாலே கவலையே இல்ல, கலக்கமும் இல்ல. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம் தேவன். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். நாம் நினைப்போம், இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த சூழ்நிலை எப்படி மாற முடியும். ஆனால் நம்ம பார்வைக்கு எந்த வழியும் தெரியலன்னா கூட அவருக்கு கோடி வழி இருக்கு, 1000 வழி இருக்கு. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறார். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் எல்லாத்தையும் அறிந்தவர். ஆகவே ஃபோக்கஸை அவர் மேலே வைக்கணும். சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருக்கு, நாம் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மாற்றக்கூடியவர் அவர். கவனத்தை அவர் மீது செலுத்துவோம், அவரை உயர்த்துவோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யார்
வெறும் கோலும் கையும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். இதை நம்பினால் சத்தத்தை உயர்த்தி எல்லோரும் ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் நீர் மறந்ததே கிடையாது. யாரையும் கைவிட்ட சரித்திரமே இல்லை. நிச்சயமா இனி கைவிட மாட்டீர். நிச்சயமா எங்களை மறக்க மாட்டீர். நீர் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு நாங்க யாரு? உம்மால் எல்லாம் கூடும். உம்மால் எல்லாம் கூடும். மலக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நீர் சொன்னீர் என்றால் அதை செய்து முடிப்பீர். துவங்கி வைத்திருக்கின்றால் அதை முடிவு வரைக்கும் கொண்டு போய் விடுவீர். ஆகவே எங்களுக்குள்ளாக நீர் தொடங்கி வைத்திருக்கிற இந்த நற்கிரியையும் முடிப்பீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அவை நாங்கள் உம்மை நம்புகிறோம். உம்மை நம்ப உதவி செய்ய ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எதிரிகள் பார்க்காம, எங்களுக்குள்ளாக இருக்கிற எங்களுடைய பலவீனங்களையும் பெரிதாய் எண்ணாம, ஓ உண்மையே பெரிதாய் என்ன எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். இதுவரைக்கும் நாங்க உம்மை அனுபவிக்காத விதங்களில் அனுபவிக்க செய்ய, கண் காணாத காரியங்கள், காதுகள் கேட்காத காரியங்களை, எந்த மனதுக்கும் தோன்றாத காரியங்களை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை உம்முடைய ஞானத்தின்படி உம்முடைய நேரத்தில் உம்முடைய வல்லமையினால செய்து முடிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உமக்கு முன்பாக பணிகிறோம் ஆண்டவரே. இந்த மீதி வேலை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் தாமே
தொடர்ந்து நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. என்னுடைய மனக்கண்களை திறந்து உம்முடைய மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய மகிமை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அதை கண்டு எங்கள் உள்ளங்கள் அதை ரசிக்கட்டும். அதை கண்டு எங்கள் மனது அதை புரிந்து கொள்ளட்டும். எங்கள் வாழ்க்கை அதனால மாறட்டும். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரை இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.